நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்காமல் எஞ்சியிருக்கும் பொங்கல் தொகுப்பு கரும்புகளை தலா ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்று பணத்தை உணவுத்துறை சரக அலுவலகங்களில் ஒப்படைக்குமாறு நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்காக தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் பரிசு தொகுப்புடன் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஒன்று விநியோகிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதற்கான விநியோகம் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்காமல் எஞ்சியிருக்கும் கரும்புகளை தலா ரூபாய்க்கு விற்பனை செய்து பணத்தை உணவுத்துறை சரக அலுவலகங்களில் செலுத்த வேண்டும் என உணவுத்துறை தெரிவித்திருப்பது நியாய விலைக் கடை ஊழியர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. இதனால் தங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்துவதாகவும், இறுதி நேரத்தில் கரும்புகளை எவ்வாறு வெளிச்சந்தையில் விற்பனை செய்ய இயலும் எனவும் நியாய விலைக் கடை ஊழியர்கள் புலம்பி வருகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புகளுக்காக வழங்கப்பட்ட கரும்பு கட்டுகளில் 20 கரும்புகளுக்கு பதில் சிலவற்றில் 18 கரும்புகளே இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவற்றில் பல சேதமடைந்திருந்த நிலையில் உணவுத்துறை அதிகாரிகள் அவற்றை கணக்கில் கொள்ளாமல் விற்பனையாகாத கரும்புகளை வெளிச்சந்தையில் விற்பனை செய்ய சொல்வதாக கடை ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியாய விலைக் கடை ஊழியர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்தனர். அதற்கான ஒரு நாள் தொகையான ரூபாயை வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்காமல் இதுபோன்ற நடவடிக்கைகளை எந்தவித கணக்கீடும் முன்னறிவிப்பும் இல்லாமல் விற்பனை செய்ய அறிவித்துள்ளது நியாய விலைக் கடை ஊழியர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. விற்பனையாகாத கரும்புகளை அதிகாரிகள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர ஏற்கனவே பணி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பணியாளர்களுக்கு மேலும் பணி சுமையை திணிக்கக்கூடாது என பணியாளர்கள் புலம்பி வருகின்றனர்.